அனைவருக்கும் ஸ்ரீதேவி ஜோதி நிலையத்தின் சார்பாக குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். இந்த பராப வருட குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி மே 26ஆம் தேதி, அதாவது வைகாசி 12ஆம் தேதி நடைபெறுகின்றது. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடம்பெறுகின்றார். பொதுவாக குரு பகவான் 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் வரும்போது பல நன்மைகள் செய்வார். இந்த வருடம் கடக ராசியில் உச்சம் பெறுகிறார். மேலும் பல நன்மைகள் செய்யும் ஆண்டாகவே இந்த வருடம் அமைகின்றது. குரு பார்க்க கோடி நன்மையை சொல்வோம். அப்படிங்கும்போது கடக ராசியிலிருந்து குரு பார்வையான 5, 7, 9ஆம் இடமான விருச்சிகம், மகரம், மீன ராசி குரு பார்வையில் இருப்பதனால் அதனால் ஏற்படும் நன்மைகளையும் பார்க்கலாம். இனி 12 ராசிக்குள்ள குரு பயிற்சி பலன்களை நாம் பார்க்கலாம். மேசம் 9, 12க்கு அதிபதியான குரு பகவான் 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். பொதுவாக 3ஆம் இடம் 4ஆம் இடம் ரொம்ப விசேஷமாக இல்லைனாலும் 4ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறுவதனால் குடும்பத்தில் ஒற்றுமைகள் ஓங்கும். மன அமைதிகள் ஏற்படும். மன அழுத்தங்கள்லாம் நிவர்த்தியாகும். பொதுவாக 8, 10ஆம் இடம் 12ஆம் இடம் குரு பார்வையினால் புதிய திடீர் லாபங்கள் ஏற்படும். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் திடீர் லாபங்கள் கிடைக்கும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் குரு பார்ப்பதனால் தொழிலில் இருந்த தடங்கள்லாம் நிவர்த்தியாகி தொழில் லாபங்கள் ஏற்படும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகள் உண்டு பண்ணும். புதிய தொழில் விரிவுபடுத்த நினைக்கிறவங்களுக்கு தொழில் விரிவுபடுத்தலாம். இப்போ 7.5 சனி மேசராசிக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்குது. 7.5 சனி விரைச்சனியாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் அது குரு பார்வையினால் இப்போ வரும்போது 12ஆம் இடம் குரு பார்க்கறதுனால சுபவெளி செலவுகளாக மாற்றிக்கல வாய்ப்புகள். அதாவது புதிய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் ஏற்படும். புதிய வீடு வாங்குதல், புதிய மனைகள் வாங்குதல், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குதல் போன்ற சுபவெளி செலவுகள் ஏற்படும். வெளிநாட்டுக்கு வேலை விஷயமாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு பண்ணும். படிப்பு சம்பந்தமாக வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த முயற்சிகள்லாம் கைகூடும். மேலும் மேசத்திற்கு பல நன்மைகள் ஏற்படும் ஆண்டாகவே இந்த வருடம் அமைகின்றது. ரிஷபம் 8, 11ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் 3ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். 3ஆம் இடமே முயற்சி ஸ்தானம். இதனால் முயற்சிகள் கைகூடும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். இப்போ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இப்போ ரிஷப ராசிக்கு குரு பகவான் 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் 7ஆம் இடமே குடும்பஸ்தானம். அதனால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகும். கணவன் மனைவிகள் ஒற்றுமைகள் ஏற்படும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரும் வாய்ப்புகள் ஏற்படும். திருமண தடங்கள் நிவர்த்தியாகி திருமணங்கள் கைகூடும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானங்கள் குரு பார்ப்பதனால் வீட்டில் பல நன்மைகள் ஏற்படும் ஆண்டாகவே பொதுவாக இந்த ரிஷப ராசிக்கு இந்த வருடங்கள் ஏற்படும். பூர்வ புண்ணிய ஸ்தானமான 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் குரு பார்ப்பதனால் மேலும் பல நன்மைகள் ஏற்படும் ஆண்டாக இந்த வருடம் அமையும். பெற்றோர்களுக்கு நன்மை ஏற்படும். 11ஆம் இடம் லாபஸ்தானம், அதாவது லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் புதிய நல்ல லாபங்கள் ஏற்படும் வருடமாக இந்த வருடம் அமைகின்றது. வேலை பார்க்கும் இடங்களுக்கு பதவி உயர்வுகள் ஏற்படும். தொழிலில் லாபங்கள் திடீர் லாபங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். தொழிலில் இருந்த தடங்கள் நிவர்த்தியாகும். வராத பணங்கள், வெளியே வராமல் இருந்த பணங்கள்லாம் வரும். பொதுவாக அந்த வருடம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஆண்டாகவே அமைகின்றது. மிதுன ராசிக்கு 7க்கு 10க்கு அதிபதியான குரு பகவான் 2ஆம் இடத்துல உச்சம் பெறுகின்றார். இந்த 2ஆம் இடத்துல உச்சம் பெறுகினா குடும்பஸ்தானத்திலே குரு உச்சம் பெறுகிறார். அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் ஆண்டாக இந்த வருடம் அமைகின்றது. மேலும் 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பொதுவாக தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்தாலே தொழிலில் லாபங்கள் இருந்தாலே வீட்டில் பல பிரச்சனைகள்லாம் தீரும். அப்படிங்கும்போது தொழில் ஸ்தானத்தை உங்களுக்கு குரு பார்க்கறதுனால தொழிலில் லாபங்கள் ஏற்படும். திடீர்னு புதிய பண உறவுகள் உங்களுக்கு மிதுன ராசிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் 6ஆம் இடத்தில் குரு பார்ப்பதால் கடன் பிரச்சனைகள், இவ்வளோ நாள் இருந்த கடன் பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகிடும். ஆனால் புதிய கடன்களும் உருவாகும். அதாவது கடன் உருவாகுதுன்னு நினைக்க வேண்டாம். புதிய கடன் பெற்று மனைகள் வாங்குதல், தொழில் தொடங்குதல், தொழில் விரிவுபடுத்துதல், அப்படி சுபவெளி கடன்கள்லாம் அமையும். அது கடனால் ஏற்படும் கடனால் ஏதாவது பிரச்சனைகள் வருமோ அப்படி எதுவும் பெற வேண்டியில்லை. கடனால் எந்த பிரச்சனைகளும் வராது. ஆனால் யாரையும் நம்பி ஜாமீன் போடாதீங்க. குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி ஜாமீன் போடாதீங்க. அப்புறம் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீர் சம்பந்தமான பிராபலங்கள் மட்டும் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். யாரையும் நம்பி ஜாமீன் போடாதீங்க.